முன்னாள் ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேன உயிர்த்த ஞாயிறு பயங்கரவாத தாக்குதலில் பாதிக்கப்பட்டவர்களுக்கு நட்டையீட்டு தொகையாக செலுத்த வேண்டியிருந்த 100 மில்லியன் ரூபாயை செலுத்தி முடித்துள்ளார். 2023 ஆண்டு ஜனவரி மாதம் 12ஆம் தேதி முன்னாள் ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேன, முன்னாள் பாதுகாப்பு செயலாளர் ஹேமஸ்ரீ பெர்னாண்டோ, முன்னாள் போலீஸ் மா அதிபர் பூஜி ஜெயசுந்தர, முன்னாள் தேசிய புலனாய்வு தலைவர் சிசிர மெண்டிஸ், முன்னாள் அரச புலனாய்வு தலைவர் நிலந்த ஜெயவர்தன ஆகியோர் மனுதாரர்களின் அடிப்படை உரிமைகளை மீறியுள்ளனர் என உச்ச நீதிமன்றம் கண்டறிந்தது. போதிய புலனாய்வு தகவல் கிடைத்த போதிலும் உயிர்த்த ஞாயிறு பயங்கரவாத தாக்குதலை தடுக்க நடவடிக்கை எடுக்கவில்லை என அவர்கள் மீது குற்றம் சாட்டப்பட்டது. உயிர்த்த ஞாயிறு தாக்குதலில் உயிரிழந்தவர்களுக்கு இழப்பீடு வழங்க உச்ச நீதிமன்றம் உத்தரவும் பிறப்பித்திருந்தது. அதற்கமைய முன்னாள் ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேனவுக்கு 100 மில்லியன் ரூபாயை அபராதமாக விதித்து உச்ச நீதிமன்றம் உத்தரவிட்டது. அதே நேரம் முன்னாள் போலீஸ் மா அதிபர் பூஜி ஜெயசுந்தர, முன்னாள் அரசு புலனாய்வு தலைவர் நிலந்த ஜெயவர்தன் ஆகியோருக்கு தலா 75 மில்லியன் ரூபாய் நட்டையீட்டு தொகையாக அறிவிக்கப்பட்டது. முன்னாள் பாதுகாப்பு செயலாளர் ஹேமஸ்ரீ பெர்னாண்டோவுக்கு 50 மில்லியன் ரூபாய் அபராத தொகையாக விதிக்கப்பட்டது. முன்னாள் தேசிய புலனாய்வு தலைவர் சிசிர மெண்டிஸுக்கு 10 மில்லியன் ரூபாய் அபராத தொகையாக உச்ச நீதிமன்றம் அறிவித்தது. இதனிடையே உயிர்த்த ஞாயிறு தாக்குதலில் பாதிக்கப்பட்டவர்களுக்கு அரசாங்கம் 1 மில்லியன் ரூபாயை இழப்பீடாக செலுத்த வேண்டும் எனவும் உச்ச நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்தது.